2017 தீபாவளி, அதாவது மெர்சல் தீபாவளி. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச வருஷம்னு சொல்லலாம். அந்த டைமில் வந்து தீபாவளி வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக இருந்தது. ஏன்னே தெரியல, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. இந்த மெர்சல் படத்தை பார்க்குறதுக்கு நாயா பேயா அலைஞ்சோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனது பொங்கலுக்கு ஜீ தமிழில் போட்டாங்க. அப்போ தான் பார்த்தோம். அதில் ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தேட்டர் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு கதை சொல்லிட்டு இருந்தா, அதை கேட்டுருப்போம். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா, அப்போ நாங்கள் 11th படிச்சுட்டு இருந்தோமோ, அப்போ தான் அந்த பிக் பாஸ் வந்து தமிழில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சீசனில் வந்துச்சு இல்லையா, ஓவியா இந்த மாதிரி நமிதா அவங்க கேரக்டர்ஸ்லாம் வந்துச்சுல்ல, அதே மாதிரியே நாங்கள் வாழ்ந்தோம் தான் சொல்லலாம். ஒவ்வொருத்திக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுட்டு சம்மந்தமே இல்லாமல் போய் ஸ்கூலில் இருக்க சிசிடிவி கேமரா முன்னாடி நின்று பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் கூட இல்லை, எனக்கு காலேஜ் படிக்கும்போது என்னமோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு, அந்த அந்த சிசிடிவி கேமரா வந்து டிஸ்பிளே ஆகிட்ருக்கும் இதில் ஸ்க்ரீனில் வந்து மேம் ரூமில், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ரூம்லாம் டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். ஐயோ இப்போ அப்படி பேசணுமேங்கிறதே எங்களுக்கு அப்போ தான் நினப்பு வருது. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த தீபாவளி வந்தாலே என்ன ட்ரெஸ் எடுக்கிறது, எப்போ எடுக்கிறது, எந்த கடையில் எடுக்கிறது, அதுக்கு மேட்சிங்காக என்னென்ன ஆக்சசரிஸ் வாங்குறது தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்போம். உண்மையாக சொல்லணுன்னா அப்பைக்கும் இப்பைக்கும் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸு. ஹாப்பியாக இருக்கும்னு தெரியாமலே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். என்ன தான் படிக்கிறது பற்றி ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்தாலும் திரும்ப கிடைக்காது. நாங்கள் தான் அப்படி பண்ணுறோன்னு பார்த்தா இன்ஸ்டாவில் மீம்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாமே அப்படி தான் போயிட்டுருக்கு. அந்த 2017 மெர்சல் தீபாவளி மாதிரி வராது அப்படி இப்படின்னு இதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. அதே டைம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது. நம்ம நினச்சாலும் மறுபடியும் அந்த மாதிரி டைமுக்கு போக முடியாது. விட கிரிஞ்சான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒவ்வொருத்தையோட தீபாவளி ஃபோட்டோவையும் எடுத்து போட்டு ஹாப்பி தீபாவளின்னு ஒவ்வொருத்திக்கும் செப்பரேட்டாக போகிறது. இதை பார்த்துட்டு ஒருத்தங்க கூட எங்கள்கிட்ட ஸ்கூலில் கேட்டாங்க, இது என்ன டிசைன் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த தீபாவளி மெமரபுளாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.